இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் தீமைகள் உனை என்றும் தீண்டாது தீமைகள் உனை என்றும் தீண்டாது என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் ஆறுதலில் அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் தொற்று நோய்கள் உன்னை தொடரா தொற்று நோய்கள் உன்னை தொடரா உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே கண்கள்
பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் தீயில்கள் தாக்காது, இரவின் தீயில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 1, இறை சொற்றொடர்கள் 35 முதல் 42 வரையிலானவைகள். யோவான் தம் சீடர் 2 நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் 2 அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின் தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின் தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின் தொடர்ந்த 2 அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள்பொழி பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை. வந்து பாருங்கள், வியந்து போவீர்கள் என்பதுதான் சிந்தனை. திருவிழா காலங்களிலே துணிக்கடை மற்றும் மிட்டாய் கடை, வியாபார கடைகளிலிருந்து வருகின்ற விளம்பரம், வாங்க 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 வாங்க, வந்து பாருங்க, வியந்து போவீங்க. இதெல்லாம் சகஜமாக நாம் இன்றைக்கு காண்கிற ஒரு வியாபார நுணுக்கம். நாம் நினைத்த விலைக்கேற்றவாறு இருக்கும். புதிதாக கல்லூரியில் படிக்க தீர்மானித்துக் கொண்டிருக்கும் போது கல்லூரியிலிருந்து வரக்கூடிய அழைப்பு விளம்பரம், வந்து பாருங்கள், வியந்து போவீர்கள். அந்த அளவிற்கு நாம் நினைப்பதை விட அதிகமான அடிப்படை வசதிகள். புதிதாக பேருந்து நடைமுறைக்கு வருகிறது என்றால் விளம்பரத்தில் வரும் தகவல், வந்து பாருங்கள், வியந்து போவீர்கள். இவையெல்லாம் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியங்கள், அதற்காக உருவாக்கப்பட்டவைகள். ஆனால் இன்று இயேசு அழைக்கிற வந்து பாருங்கள் என்ற விளம்பர அழைப்பானது நாம் எதிர்பார்ப்பது போன்று இராது. ஏனெனில் மேலே நாம் பார்த்த விளம்பரங்கள் அனைத்துமே வந்து மற்ற பொருட்களை, நமக்கான வசதி வாய்ப்புகளை பார்த்தோம். ஆனால் இயேசுவின் அழைப்பு வந்து நம்மை உற்று நோக்கி பார்க்கக்கூடிய அழைப்பாக அமைந்தது. அவர்கள் தங்களையே உற்று நோக்கியதால் தான் மெசியாவாகிய இயேசுவை பார்க்க முடிந்தது.
சாமுவேல் 2 முறை விளம்பர பார்வைத்தான் பார்த்தார். 3வது முறையாக அவரை உற்று நோக்கியதால் தான் கடவுளின் அழைப்பை உணர முடிந்தது. இன்று நம்மையும் இந்த பார்வைக்கும் பலிக்கும் வந்து பாருங்கள் என்று அழைத்திருக்கிறார். இது விளம்பர அழைப்பாக பார்க்கக்கூடாது, பிறரை வாழ வைக்கிற அழைப்பாக பார்க்க வேண்டும். இன்றைக்கு திருவிழா நாயகன் புனித தேவசகாயம் 1952ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் மன்னன் தேவசகாயத்தை ஆர்வாய் மொழிக்கு பக்கத்தில் இருக்கிற காற்றாடி மலைக்கு கூட்டி சென்று கொலை செய்வதற்காக நிறுத்தினான். அப்போது தேவசகாயம் வானத்தை அண்ணாந்து, தந்தையே, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன், இப்போது நான் உம்மிடத்தில் வருவதை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். இதுதான் வந்து பாருங்கள் என்பதனுடைய அழகு. அதன் பிறகு மன்னன் தேவசகாயத்தை துப்பாக்கியால் சுட்டு தள்ள ஆணையிட்டான். அதன்படி துப்பாக்கி குண்டுகள் தேவசகாயத்தின் மார்பில் பாய அவர் மலையிலிருந்து சரிந்து விழுந்து தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். வந்து பாருங்கள் என்று சொல்வது இதுதான் அர்த்தம். இது பொருள் அல்ல வந்து பார்க்கறதுக்கு. இதுல ஒரு ஆள் வந்து பார்க்க வேண்டிய பொருள் அல்ல, வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய ஆள் இயேசு என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொண்டால்தான் அது அழைப்பாக மாறும். அப்ப அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ள முடியும். தேவசாயம் தன்னுடைய உடலின் ஒரு சில பகுதிகள் எங்களுடைய கோட்டாறு மறை மாவட்டத்திலே உள்ள தூய சவேரியார் ஆலய பீடத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 2 திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டு இப்பொழுது புனிதராக்கப்பட்டுள்ளார். இவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? 1, இயேசுவுக்காக எதையும் ஏற்க துணிந்தது. 2வது, எல்லா மக்களையும் சமமாக பார்த்தல். ஜாதி மதம் என்று கிடையாது, நம்பிக்கை உள்ளவன் நம்பிக்கை இல்லாதவன் கிடையாது. ஆணும் பெண்ணும் உயர் ஜாதியும் கீழ் ஜாதியினர் அனைவருமே சமமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையின் சொல்லையும் செயலையும் திட்டங்களையும் அமைத்துக் கொண்டவர். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலியுறுத்திக் கொண்டே இருந்த அருள் வாழ்வு என்பது இதுதான், அனைவரும் இணைந்து வாழ்வது. அதற்காக எதையும் ஏற்க துணிந்தார் இந்த புனிதர். இந்த விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக, ஆண்டவரின் விளிமைகளுக்காக எதையும் ஏற்க துணிந்தவர்களா? எல்லா மக்களையும் சமமாக பார்ப்பதற்கு நம்மால் முடிகிறதா? சிந்தித்து பார்ப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. அருமையான அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருமகனுடைய விளிமைகளுக்காக எதையும் துடிக்க, எதையும் ஏற்பதற்கு எங்களை துணிச்சல் மிக்க கிறிஸ்தவர்களாக மாற்றும். ஆள் பார்த்து, இடம் பார்த்து, விசுவாசம் பார்த்து, நம்பிக்கை பார்த்து, சாதி பார்த்து, மதம் பார்த்து நாங்கள் பேசாமல் உள்ளவன் இல்லாதவன் என்ற பாகுபாடுகளை களைந்து எல்லா மக்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய நல்ல பரந்த மனங்களை எங்களுக்கு தாரும். ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ,
கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க
நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்வின் காரணரே, எம் தேவ சகாய சாட்சியே. எங்கள் மகிழ்வின் காரணரே, எம் தேவ சகாய சாட்சியே. பொதுநிலையினரின் மாதிரியே, பொதுநிலையினரின் மாதிரியே, எமில் பொதுநலம் மலர மன்றாடுமே. எங்கள் மகிழ்வின் காரணரே, எம் தேவ சகாய சாட்சியே.
நற்செய்தி ஒளியை மனமேற்றீர், நற்பாதை தனையே தினம் தேர்ந்தீர். நற்செய்தி ஒளியை மனமேற்றீர், நற்பாதை தனையே தினம் தேர்ந்தீர். தடையாக துயரங்கள் தொடர்ந்தாலும், தடையாக துயரங்கள் தொடர்ந்தாலும் தளராமல் பயணிக்கும் பாடம் தந்தீர். எங்கள் மகிழ்வின் காரணரே, எம் தேவ சகாய சாட்சியே. அஞ்சாமலே சுவின் அடி தொடர்ந்தீர், அதற்காக அனைத்தையும் துறந்து நின்றீர். அஞ்சாமலே சுவின் அடி தொடர்ந்தீர், அதற்காக அனைத்தையும் துறந்து நின்றீர். கவலைகள் அரணாகச் சூழ்ந்தாலும், கவலைகள் அரணாகச் சூழ்ந்தாலும் கலங்காமல் வாழ்ந்திடும் பாதை சொன்னீர். எங்கள் மகிழ்வின் காரணரே, எம் தேவ சகாய சாட்சியே. எங்கள் மகிழ்வின் காரணரே, எம் தேவ சகாய சாட்சியே. பொதுநிலையினரின் மாதிரியே, பொதுநிலையினரின் மாதிரியே, எமில் பொதுநலம் மலர மன்றாடுமே. எங்கள் மகிழ்வின் காரணரே, எம் தேவ சகாய சாட்சியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும்